ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதியின் வரலாறை பற்றி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி இந்தியாவில் உள்ள ஆந்திர பிரதேசத்தின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள திருப்பதி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு வைணவ தலமாகும். திருப்பதி மாநகராட்சி இந்தியாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. இங்கு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். இத்தலத்தில் வைணவர்கள் 108 திவ்ய தேசங்கள் என்றழைக்கப்படுகிறது. கோவில்களில் திருவரங்கத்திற்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் வைத்து கொண்டாடப்படுகிறது. இப்பகுதியில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலும் திருமலையும் அருள்மிகு பத்மாவதி தாயார் கோவில் கொண்டுள்ள திருப்பதியும் இரு மாநகரமாக விளங்குகிறது. பொதுவில் திருப்பதி என்றால் பக்தர்கள் போற்றப்படுகிறார்கள். திருமலை மேல் திருப்பதி என்றும் மற்றும் கீழ் திருப்பதி என்றும் குறிக்கப்படுகிறது. திருப்பதி என்பதன் சொல் இலக்கணம். திருப்பதி என்ற சொல் திரு + பதி என்று பிரிக்கப்படுகிறது. வடமொழி சொல்லான பதி என்பதற்கு கணவன் என்று பொருளுண்டு. ஒரு தமிழ் சொல்லான திரு என்பதற்கு புண்ணியம், தெய்வத்தன்மை வாய்ந்த, மேன்மை மிக்க என பல பொருட்கள் உண்டு. திருப்படி என்பது மருவி திருப்பதி ஆகியவற்றை கருதப்படுகிறது. திருமலை ஏழுமலை என்று அழைக்கப்படுகிறது. இது தெலுங்கில் ஏழு குண்டலவாடா என்பதன் பொருள் ஏழுமலை என்று அழைக்கப்படுகிறது. 7 சிகரங்களை கொண்ட மலைகளில் திருமலை உள்ளது. இது ஆதிசேஷன் 7 தலைகளை குறித்து வருவதால் இந்த மலைக்கு சேஷாலயம் என்று பொருள். இங்கு கிடைக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகளில் பெரும்பாலும் தமிழ் கல்வெட்டுகளாகும். இது பண்மையான தமிழர்களின் தொன்மை வாய்ந்த தொண்டை மண்டலத்தின் பகுதியாகும். உலகிலேயே பழமையும் பெருமையும் வாய்ந்த பாறை மலைகளில் 2வது இடம் வசிக்கும் மலைகள் திருமலை மலைகள் தான். திருப்பதியின் பழமை பெயரான திருவேங்கடத்தை பெ.உ.மு. 400-100 எழுதப்பட்ட தமிழ் சங்க இலக்கியங்களில் சிலப்பதிகாரமும் சாத்தனாரின் மணிமேகலையும் குறிப்பிடத்தக்கன. இந்த மலைகளை பண்டைய தமிழர்களின் வளம்புற்று எல்லாவற்றையும் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வெங்கடாஜல ஆலயம் கொண்ட இந்த ஆண்டு கட்டப்பட்டது என்பது தெரியவில்லை என்பதால் பல பேரரசர்களால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. பல்லர், சோழர், பாண்டியர் போன்ற மன்னர்களால் இக்கோயில் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இங்கே உள்ள கல்வெட்டுகளில் பெரும்பாலும் தமிழ் கல்வெட்டுகள் ஆகும். விசயநகர பேரரசின் மன்னரான ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் இந்த கோவிலுக்காக தங்கமும் மற்ற விலை உயர்ந்த ஆபரணங்களையும் நன்கொடையாக தந்துள்ளார். இந்த கோவிலுக்கு ஒட்டி நிறைய கோவில்கள் கட்டப்பட்டுள்ளது. திருப்பதியில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கு புறம் தள்ளி இருக்கும் சந்திரகிரி என்னும் கிராமம் விசயநகர சக்கரவர்த்தியின் 2வது தலைநகரமாக கருதப்படுகிறது. வைணவம் பெரிதாக பின்பற்றப்பட்ட பெ.உ. 5ஆம் நூற்றாண்டில் திருப்பதி ஆழ்வார்கள் கலியுக வைகுண்டம் என்று போற்றப்படுகிறது. பக்தி இயக்கத்தில் இயந்த ஆழ்வார்கள் ஆன்மீக பூமியில் வெங்கடாஜலபதியின் மீது அவர்கள் இயற்பெயர் பாடல்களையும் இலக்கியங்களையும் பெயர் போற்றினார். வைணவ சம்பிரதாயத்தில் திருவடங்கத்திற்கு அடுத்தபடியாக விளங்குவது திருப்பதி ஆலயம். 16ஆம் நூற்றாண்டில் இந்த கோவிலின் ஆச்சாரசனமாக ராமானுஜர் ஆலயம் முறையெடுக்கப்பட்டது. திருப்பதி பிரம்மோற்சவம் புகழ்பெற்ற கோவில்களில் திருவிழாவாகவும் பங்குனி மாதத்தில் வருகிற பௌர்ணமி கணக்கில் கொண்டு இந்த திருவிழா நடைபடுத்தப்படுகிறது. சில தொலைக்காட்சிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. திருமலை கோவில்களில் தினமும் அதிகாலையில் ஸ்ரீ வெங்கடாஜல திருப்பள்ளி எழுச்சி ஒளிபரப்பப்படுகிறது. மார்கழி மாதத்தில் மட்டும் தமிழ் திருப்பல்லாண்டு மற்றும் திருப்பாவை பாசுரங்கள் ஒலிக்கப்படுகிறது. திருப்பதியின் பிரசாதமான லட்டு வழங்கப்படுகிறது. உலக புகழ் பெற்றதாக கருதப்படுகிறது. இங்கு பிரசாதமானது திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தை தவிர வேறு யாரும் தயாரிக்க விற்கக்கூடாது என்பதற்கு புவிசார் குறியீடு காப்புரிமை
பெறப்பட்டுள்ளது. இந்த லட்டிற்கான சர்க்கரை, கடலை மாவு, நெய், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஏலக்காய் போன்ற பொருட்களால் பிரசித்திமான ஒரு முறையில் தயாரிக்கப்படுகிறது. 1931ஆம் ஆண்டு திருப்பதியில் லட்டு பிரசாதத்தை முதன்முதலாக அறிமுகப்படுத்தினார். கல்யாணம் ஐயங்கார் என்று பெயர். திருப்பதிக்கு செல்லும் பயண வழிகளை பற்றி பார்க்கலாம். சாலை வழி தென்னிந்தியா முழுவதும் செல்ல மற்றும் அருகில் இருக்கும் ஊர்களுக்கு மிக பெரிய ஊரான செல்ல திருப்பதியில் பேருந்து வசதி இருக்கிறது. தனியார் நிறுவனங்களிலான சென்னை, மதுரை, வேலூர், திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி, திருநெல்வேலி போன்ற மாநகரங்களிலிருந்து பேருந்து இயக்கப்படுகிறது. ரயில் வழி பேருந்து திருப்பதியின் தொடர் வண்டி நிலையம் எல்லா வசதிகளையும் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. சென்னை மும்பை ரயில் வழியின் மத்தியில் இருக்கும் ரேணிகுண்டா சந்திப்பு திருப்பதி மாநகரில் இருந்து வெறும் 20 நிமிடம் தொலைவில் தான் இருக்கிறது. திருப்பதியில் இருந்து நாட்டின் பல பகுதிகளில் இருந்து புறப்படும் ரயில்கள் பல உள்ளன. வான்வெளி திருப்பதி வான்வெளி நிலையம் உள்நாட்டு விமான நிலையமாகும். இங்கிருந்து ஹைதராபாத், விசாகப்பட்டினம், டெல்லி, பெங்களூர் போன்ற இடங்களுக்கு நேரடி விமானங்கள் உள்ளன. நகரத்தின் மையத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. இந்த வான்வெளி நிலையம் மிக அருகாமையில் அமைந்திருக்கிறது. பன்னாட்டு விமான நிலையம் சென்னையில் உள்ளது. இது திருப்பதியில் இருந்து சுமார் 130 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருப்பதி வான்வெளி நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமாக மாற்றுவதற்காக வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருப்பதியில் கொண்டாடப்படும் விழாக்கள்: வைகுண்ட ஏகாதசி, ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவம், மார்கழி உற்சவம் மிகவும் சிறப்பாக முக்கியமான விழாவாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் ஒரு வாரத்திற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிக்கின்றனர். ரச சப்தமி என்ற திருவிழா இங்கு நடைபெறுகிறது. இந்த சமயத்தில் வெங்கடாஜலபதியின் திரு உற்சவ சிலையின் மீது வீதி வீதியாக தேரில் எடுத்துச் செல்லப்படுகிறது. இங்கு கீழ் திருப்பதி மட்டும் கங்கம்மா ஜத்திரம் என்ற திருவரு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. கங்கம்மாவிற்கு பொங்கல் மற்றும் விலங்கு பலிகளையும் பக்தர்கள் படைக்கின்றனர். கங்கம்மா கோவில்களின் அருளில் தம்மை கருதப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திருப்பதியோட வரலாறை பற்றி பார்த்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.